1989 தேர்தலில் அதிமுக வந்து ஜானகி அணி, ஜெயலலிதா அணி அப்படின்னு 2 பிரிவுகளாக வந்து போட்டியிடுறாங்க. அப்போ ஜெயலலிதா அணி கிட்டத்தட்ட 198 தொகுதிகளில் வந்து போட்டியிட்டு 27 இடங்களில் வந்து வெற்றி பெறுறாங்க. ஜானகி அணி வெறும் 2 இடத்துல தான் வந்து வெற்றி பெறாங்க. ஆனால் ஜெயலலிதா வெற்றி பெற்ற இந்த 27 இடங்களில் ஈரோடு மாவட்டத்தில் மட்டும் பார்த்தோம்னா அங்கே இருக்கிற 11 தொகுதியில் 7 தொகுதி வந்து செங்கோட்டையன் வந்து வெற்றி தேடி தர்றாரு. ஒரு பக்கம் திமுக, ஒரு பக்கம் அதிமுகலே ஜானகி அணி அப்படின்னு இருக்கும்போது கூட இரட்டை இலை சின்னம் கூட இல்லை. அப்போ வந்து சேவல் சின்னம் தான். அப்படி சேவல் சின்னத்தில் 7 பேர் வந்து வெற்றி தேடி தர்றாரு. இந்த விஷயமே வந்து செங்கோட்டையன் மீதான மதிப்பு அப்படிங்கிறத கட்சிகள் வந்து அதிகப்படுத்துது. கட்சி வந்து 2 அணிகளாக இருந்த அணி வந்து ஒரே அணி ஆயிடுது. ஜெயலலிதா கட்சியோட பொதுச்செயலாளராக ஆயிடுறாங்க. அப்போ 1990 இந்த காலகட்டத்தில் செங்கோட்டையனுக்கு வந்து கட்சியில் வந்து கொள்கை பரப்பு செயலாளர் பொறுப்பு வந்து கொடுக்கப்படுது. தொடர்ச்சியாக 1991 தேர்தலையும் சத்தியமங்கலம் தொகுதியிலே வந்து செங்கோட்டையன் போட்டிடுறாரு. அப்போ செங்கோட்டையனோட இந்த பணிகள் எல்லாத்தையும் பார்த்து அவங்களுக்கு வந்து ஏற்கனவே அந்த சுற்றுப்பயண திட்டங்கள் இதெல்லாம் வகுத்ததை பார்த்துட்டு அவருக்கு வந்து போக்குவரத்து துறை அமைச்சர் பொறுப்பும் வந்து ஜெயலலிதா வந்து கொடுக்குறாங்க. அங்கேயுமே வந்து அவர் வந்து தன்னோட பணி வந்து சிறப்பாக பண்றாரு. முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ் 1 வாங்கினால் 1 இலவசம்.